சேர்த்து அடிஷனலா இதோட இன்னொரு ஐட்டம் இன்னைக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சொல்ல விருப்பம். போறேன் சார், சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஒரு சார் சொன்னாங்க பாடி ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு. நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை எப்பவுமே சமநிலைப்படுத்தக்கூடியது, தட்பவெட்ப நிலையை எப்பவுமே மழை வந்தாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி நம்ம உடம்பு உஷ்ணத்தை சரி பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு காய் இன்னைக்கு பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்ப தேனுக்கு சாரி நம்ம இஞ்சி கூட தேன் கலந்து லைம் கலந்தெல்லாம் குடிக்கிறோம் இல்லையா? ஏன் அப்படின்னா, இன்னொன்னு ஹனியை பத்தி நான் சொல்லும் போது வீட்டுல 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கின ஹனியை வச்சிருக்கேன். அந்த நேத்து நான் குடிச்சது கூட அந்த ஹனி தான். ஹனி பாத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு வெளியில நல்லெண்ணெயும் உடம்புக்கு உள்ளர தேனும் நம்ம உடம்புல தூய்மை போக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. இப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது மருந்து கொடுக்கறதுனா கூட நம்ம தேன் தேன்ல கலந்துதான் கொடுப்போம், சரிங்களா? ஏன்னா தேன் அவ்வளவு அற்புதமா நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த நல்லா மாற்றக்கூடிய, நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு உணவு. அதனாலதான் நம்ம இஞ்சியோட சேர்த்து என்ன செய்யறோம், தேன் கலந்துக்கிறோம். அந்த தேன் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதாவது காட்டு தேன், மலை தேன், பாறை தேன், சிறுதேன், பெருதேன், சரிங்களா, லவா தேன், வேப்பந்தேன், இப்படி நிறைய தேன் வகைகள் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது உன்ன தேன் என்ன தேன் கிடைச்சாலும் சரி, அந்த தேனை என்ன பண்றீங்க அப்படின்னீங்கன்னா, உணவுல இந்த மாதிரி எடுக்கும் போது அந்த உணவை நீங்க தேனும் சேர்த்து சாப்பிடும் பொழுது இன்னும் ஆரோக்கியம் மேம்படும், சரிங்களா? நம்ம இஞ்சியை மட்டும்தானே சொல்லி இருந்தோம். இஞ்சி கூட தேன் கலந்து, இஞ்சி கூட 2 சொட்டு லைம் கலந்து குடிக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, இதுல பாருங்க, எல்லா சுவையுமே இருக்கு பாருங்களேன். நல்ல காட்டமான, அதாவது கார்ப்பு தன்மை இருக்குது. அதே போல உங்களுக்கு அந்த புளிப்பு சுவை நம்ம லெமன்ல இருந்து கலந்துக்கிறோம். அதே போல தேன் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு பூக்கள்ல இருந்து மட்டும் ஒரு இதுல மட்டும் கொண்டு கொடுக்காது. அது எல்லா விதமான அந்த ஹனியை சேகரிச்சிருக்கும் போது தேன் பாத்தீங்கன்னா ஒரு கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு, எல்லா விதமான சுவையும் அதுல இருக்கும். அதனால ஹனியும் கலந்து கொடுக்கறதுனால நம்ம உடம்புல நம்ம நாவுல இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் ஸ்டிமுலேட் பண்ணி உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு மருத்துவ குணம் உடையதுங்க. இப்ப கார்ப்பு சுவை எதுக்காக அப்படின்னு பாக்குறப்போ நம்மளுடைய லங்ஸ் ஆக்டிவேஷனுக்கு ரொம்ப முக்கியம் கார்ப்பு சுவை, சரிங்களா? அந்த கார சுவைன்னு சொல்லக்கூடியது. அது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த மூணுமே நம்ம கலந்து சாப்பிடுறதுனால உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தையும், உடம்புக்கு தேவையான உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய டைஜஸ்ட் சிஸ்டம் ப்ராப்பரா ஆக்டிவேட் ஆகுறதுக்காக தான் நம்ம அதை சாப்பிடுறோம். அதனால ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் முன்ன பின்ன வந்தாலும் கூட அதை நீங்க ஒரு 2-3 டேஸ் என்ன மாற்றம் நடக்குன்றத அப்சர்வேஷன்ல வச்சுட்டு ஒரு டே 4ல இருந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, அது ஒரு ப்ராப்பரா உங்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா உங்களோட உடம்பு வழி நடத்துறதுக்கு சரியாயிரும். இன்னைக்கு அந்த உடம்பு உஷ்ணம் அதிகமா இருக்குன்ற சொன்னார் இல்லைங்களா? என்ன பண்றீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த உடம்பு உஷ்ணம் சமநிலைப்படுறதுக்காக வெண்பூசணி எடுத்துக்கோங்க. வெண்பூசணி ஒவ்வொருத்தரும் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு அத நல்லா மேல தோல் எல்லாம் சீவிடாதீங்க. தோலோட அதோட பிளஸோட அதோட சீடு எல்லாமே இருக்கிற மாதிரி என்ன பண்றீங்க அப்படின்னீங்கன்னா, அதை நல்லா கட் பண்ணிட்டு கூட கொஞ்சோண்டு சீரகம், இது கூட நிறைய டேஸ்ட்டுக்கு வேணா கருவேப்பிலை, மல்லித்தலை இதெல்லாமே ஆட் பண்ணலாம். ஆனா நீங்க அதோட எசன்ஸ் ஃபுல்லா நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னீங்கன்னா, வெண்பூசணி கூட ஒரு சிட்டிகை மட்டும் சீரகம், வேணா கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அதை காலையில ஜூஸா எடுத்து ஒரு 200 ml 250 ml சாப்பிட்டுக்கோங்க. இது எவ்வளவு நேரம் கழிச்சு சாப்பிடலாம் அப்படின்னா, இந்த இஞ்சி சாறு எடுக்கிறீங்கல்ல, இந்த இஞ்சி சாறு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா இதை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. அப்படி சாப்பிடல என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே இஞ்சி சாப்பிட்டதுனால உடல்ல ஏற்படக்கூடிய உஷ்ண மாற்றம் சரியாகும், சரிங்களா? இந்த வெண்பூசணியை நீங்க எவ்வளவு நாளைக்கு இங்க எடுக்கணும் அப்படின்னா, இது எடுக்கிறதுக்கெல்லாம் இவ்வளவு நாள்லாம் கிடையாதுங்க. இது உணவு பொருள் தான், சரிங்களா? அதனால நம்ம என்ன செய்யலாம், தொடர்ந்து எடுத்துக்கிறலாம். இந்த உஷ்ணம் எப்ப உங்களுக்கு இந்த வெயில் எல்லாம் போயிட்டு வர்றீங்க, இல்ல ஹீட்ல அதிகமா ஒர்க் பண்றீங்க, இல்ல ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்க, இல்ல இந்த கிச்சன் ஏரியால இருக்கிறீங்க, இல்ல இன்னும் வேற மாதிரி இந்த கொத்தனார் மாதிரி ஹீட்லயே ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த வெண்பூசணியை அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா பாடியினுடைய தட்பவெட்ப நிலை சமநிலைப்படுத்தப்பட்டு அந்த உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய உபாதைகள் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சரியாயிரும், சரிங்களா? அதனால அந்த இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லி இருந்தோம். இன்னைக்குதான் 2வது நாள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இஞ்சி எடுத்திருக்கோம்.
இன்னும் ஒரு 3 நாள் முடியட்டும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம், 4வது நாள்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மதியம் வந்துட்டு ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு, இந்த அளவு பார்த்துக்கோங்க. இந்த அளவு நம்ம கை பிடிச்சோம்னா எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு மட்டும் ஒரு சிட்டிகை அளவு வந்து 1 டம்ளர் தண்ணியில அந்த சுக்க போட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிச்சீங்கன்னா பசிக்கும், சாப்பாட்டுக்கு பின்னாடி குடிச்சீங்கன்னா நல்லா டைஜஸ்ட் ஆகும். உங்களுடைய பாடியோட இது எப்படி இருக்கு, பசியின்மை இருந்தா சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிங்க. இல்ல எனக்கு நல்லா பசி எடுக்கும்னா சாப்பாட்டுக்கு பின்னாடி குடுங்க. அப்ப இதையும் நம்ம என்ன செஞ்சிருவோம், உணவுல வந்து சேர்த்துக்கிருவோம். அதுக்கப்புறம் வந்து சுக்கு சேர்த்து 3 நாளைக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கடுக்காய், அதாவது 7வது நாள் வந்து கடுக்காய் வந்து நம்ம இரவுல ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 6 o'clock பிஃபோர் வந்துட்டு, நீங்க அதுக்கு முன்னாடி எது சாப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த 7வது நாள்ல இருந்து ஈவினிங் வந்து 6 மணிக்கு மேல உணவு சாப்பிடுற பழக்கத்தை நாம தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். சரிங்களா? அப்படி நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னு அப்படின்னாங்கன்னா தான், இப்ப நாம இந்த 21 டேஸ் சேலஞ்சஸ்ல ஏன் வந்து நான் ஒவ்வொரு நாளா சொல்றேன்னா, ஒரே நாள்ல இன்னைக்கு இதை பண்ணுங்க, மதியம் இதை பண்ணுங்க, நைட் இதை பண்ணுங்க, கண்டிப்பா இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னா, நமக்கு அது பழக்கத்துல இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அதை திரும்ப திரும்ப நம்ம அதை செய்ய முடியும். இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப அதை நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி செய்யணும் அப்படிங்கிறதுனால இஞ்சியில ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ நாளையோட என்ன ஆயிருங்க, 3வது நாள். அப்ப நாளை மறுநாள் 4வது நாள்ல இருந்து சுக்கையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிடலாம். அப்ப அந்த சுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருந்தே சொல்லிக்கோங்க, மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. 4வது நாள்ல இருந்து நம்ம இஞ்சி சுக்கு சேர்த்து சாப்பிட போறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல 6 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 7வது நாள் வந்து இரவுல வந்து, இரவுன்னா நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, அந்த கடுக்காயை வந்து சாப்பிடணும். இல்ல எனக்கு அந்த இது பழக்கம் இல்லைங்க, நைட்லாம் பசிக்குது அப்படின்னா பல உணவுகள் எடுத்துக்கோங்க. எளிமையா ஆவியில வேக வச்ச உணவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுட்டு இந்த கடுக்காயை வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு வெந்நீர்ல கலக்கி அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னம்னா, முதல் 3 நாள் இஞ்சி, அடுத்த 3 நாள் இஞ்சியோட சேர்த்து சுக்கு, அதுக்கடுத்த 3 நாள் வந்து இஞ்சி, சுக்கு, கடுக்காய், அப்போ 3மே எடுத்துட்டோம். அப்ப இத மண்டலம் உண்ண அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளலார். அப்போ மண்டலம்னா 48 நாள். அப்போ 21 நாள் தான் நான் உங்களுக்கு சேலஞ்சே வச்சிருக்கேன். 21 நாளுக்கு அப்புறம் நான் உங்களை ஃபாலோ பண்ண மாட்டேன். உங்க உடம்பு, உங்க மனசு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய உணர்வு இதை செய்ய அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களுடைய பாடியே வந்து உங்களுக்கு என்ன செய்ய சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்ப அதுக்கடுத்து நமக்கு என்ன தேவையில்லை, யாரோட கண்காணிப்பு தேவையில்லை. அப்படி ஒரு 48 டேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பாடியில ஒரு மிகப்பெரிய ஒரு மெட்டபாலிசம் வந்து அந்த மெட்டபாலிக் சிஸ்டத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுறதை நீங்களே பார்த்திருப்பீங்க. டே 1 எனக்கு வயித்த வலி, டே 2 இன்னைக்கு நான் சாப்பிட்டிருக்கேன், இன்னைக்கு என்னன்றதை என்னுடைய இதுல வந்து நான் அப்சர்வ் பண்ணி வச்சிருப்பேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய டைரியில என்னுடைய உடம்புலையும் சரி, என்னோட மனசுலயும் சரி, என்னோட எமோஷன்லயும் சரி, என்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது அப்படின்றத வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிற பழக்கம் உண்டு. ஏன்னா அப்படி பழகுறப்பதான் வந்துட்டு ஒரு 1 வீக் கழிச்சு ஏதாவது ஒரு இதுன்னா 1 வீக் முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்றத வந்து பார்க்கும்போது, என்னோட எமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு போயிடும். அன்னைக்கு இப்படி பண்ணனால இன்னைக்கு இந்த மாதிரி மாற்றம் வந்திருக்கு, அன்னைக்கு அப்படி சாப்பிட்டதுனால இன்னைக்கு இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கு, அன்னைக்கு இப்படி இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியில ஈடுபடுறதுனால இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்றத வந்து என்னால வந்து என்னோட பாடியை வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னால கரெக்டா சொல்ல முடியும். அப்ப நீங்க சொல்லணும் அப்படின்னு, நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா, நீங்க வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஒருத்தர் டைரி வாங்குற மாதிரி முயற்சி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு இப்ப நீங்க எத்தனை பேர் கலந்துக்கிட்டாலும் நம்ம விதைக்கிற விதைகள் வந்து அத்தனையுமே முளைச்சு, அத்தனையுமே வந்து நமக்கு கனி கொடுக்கணும், அத்தனையுமே நமக்கு பலன் கொடுக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். சில விதைகள் வந்துட்டு மண்ணுக்கு உரமா போயிருது, சில விதைகள் வந்து பாதியிலே வளர்ந்து வீணா போயிடுது, சில விதைகள் வந்து தான் நமக்கு என்னது கனியாகவோ பலனை கொடுக்குது. அப்போ நான் உங்களை எல்லாத்தையுமே நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய சொல் அத்தனையுமே உங்க மனசுல விதைக்கப்படக்கூடிய விதைகள். இது எல்லாமே உங்க மனசுல வந்து விருட்சமாக மாறி அது என்ன செய்யணும் அப்படின்னா, செயலுக்கு வந்து நீங்க உங்க அத்தனை பேருக்குள்ளயுமே வந்துட்டு உங்க உடலை பத்தின ஆராய்ச்சி, உங்க உடலை பத்தின ஆரோக்கியம், உங்க உடலை பத்தின ஒரு விஷயங்களை நீங்களே வந்துட்டு எழுதி வச்சு ஒரு உங்க உடம்ப வந்து ஒரு ஆய்வு கூடமா நீங்க பயன்படுத்தி அதுல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம கண்டிப்பா நம்ம முயற்சி எடுத்து 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 பயிற்சி பண்ணி 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 அதை பழக்கப்படுத்தி படுத்தி நம்மளோட குணமா மாத்தணும். அப்ப